الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن سيدنا ومولانا محمدا صلى الله عليه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم منها أربعة حرم فقال النبي صلى الله عليه وسلم صيام يوم عاشوراء أحتسب على الله أن يكفر السنة التي قبله أو كما قال عليه الصلاة والسلام رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் மரித்தான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய கிருபையினால் சிறப்பான ஒரு நல்ல மாதத்திலே நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். ஒரு ஹஜ் மாதத்திற்கு பிறகு ஹிஜ்ரி ஆண்டினுடைய முதல் மாதமாக முஹர்ரம் என்ற மாதத்தை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா வைத்திருக்கிறான். அந்த மாதத்திலே நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த முஹர்ரமுக்கு என்பதாக சில சிறப்புகள் உண்டு. அதுபோல சில வரலாற்று நிகழ்வுகளும் இந்த மாதத்திற்கு உண்டு. மேலும் இந்த மாதத்திற்கு சில வணக்க வழிபாடுகளும் கூட உண்டு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்தை பற்றி சொல்லும் பொழுது ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம், முஹர்ரம் என்பது அல்லாஹுடைய மாதம் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுவார்கள். உலகத்திலே சில விஷயங்களை கண்ணியப்படுத்துவதற்காக வேண்டி அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவைகளை அல்லாஹ் என்ற வார்த்தையோடு இணைத்து சொல்வான். இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய கட்டிடங்களிலே மஸ்ஜிதுகள் சிறப்பானவை. அவைகளை சொல்லும் பொழுது பைத்துல்லாஹ் என்பதாக அல்லாஹ் சொல்வது உண்டு. அல்லாஹுடைய வீடு. பைத் என்றால் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா வீடுகளுக்கும் சொல்லப்படும். நான் பள்ளி வாசல்களை குறிப்பிடும் பொழுது அல்லாஹோடு இணைத்து அல்லாஹ் சொல்வது உண்டு. பைத்துல்லாஹ், அல்லாஹுடைய வீடு. சாதாரணமான வீடுகள் அல்ல, அதுபோல அல்ல இந்த மஸ்ஜிதுகள். இந்த மஸ்ஜிதுகளுக்கு தனி மரியாதை உண்டு. நம்முடைய வீடுகளிலே இருப்பது போல இந்த மஸ்ஜிதுகளிலே இருக்க முடியாது. இதை கண்ணியப்படுத்த வேண்டும். இந்த மஸ்ஜிதுக்குள் நுழையும் பொழுது சில ஒழுக்கங்களோடு நுழைய வேண்டும். வீணான விஷயங்களை பேசக்கூடாது,
இந்த மஸ்ஜிதுகளிலே சப்தங்களை உயர்த்தக்கூடாது, தவறான விஷயங்களை பேசக்கூடாது, இபாதத்துகள் மட்டுமே செய்ய வேண்டும் என்ற வகையிலே அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த மஸ்ஜிதுகள் கண்ணியப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி உலகத்திலே எத்தனை மஸ்ஜிதுகள் உண்டோ எல்லா மஸ்ஜிதுக்கும் அல்லாஹ் சொல்லுவது பைத்துல்லாஹ், அல்லாஹுடைய வீடு. எல்லா மஸ்ஜிதுகளை விட சிறந்த மஸ்ஜிது காபத்துல்லாஹ். அதையும் அல்லாஹ் தன்னோடு இணைத்துத்தான் காபத்துல்லா என்பதாக அல்லாஹ் சொல்லுவான். எல்லா மஸ்ஜிதுகளை விட காபா ஆக உயர்ந்தது. அந்த வகையிலே பார்க்கும் பொழுது அல்லாஹுவால் கண்ணியப்படுத்தப்படக்கூடிய சில விஷயங்களை அல்லாஹ் தன்னோடு இணைத்து அல்லாஹ் என்ற வார்த்தையோடு இணைத்து அல்லாஹ் சொல்வான். ஹஸரத் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டத்தார்கள் நபியின் இடத்துல கேட்டார்கள், இந்த பாறையில் இருந்து கற்பமுள்ள ஒரு ஒட்டகம் உயிரோடு பாறையை உடைத்து கொண்டு வெளிவர வேண்டும் என்பதாக கேட்டார்கள். நபி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார்கள். கற்பமான ஒரு ஒட்டகம் பாறையிலிருந்து வெளிவந்தது. அது அல்லாஹுவால் கண்ணியப்படுத்தப்பட்டது. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஒட்டகத்தை போல இந்த ஒட்டகம் அல்ல, இது கண்ணியப்படுத்தப்பட வேண்டியது என்பதை அல்லாஹ் சொல்லும் பொழுது குர்ஆனிலே நாக்கத்துல்லாஹ், அல்லாஹுடைய ஒட்டகம் என்பதாக அல்லாஹ் சொல்லுவான். இந்த வகையில் இந்த உலகத்திலே சில விஷயங்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்துவது உண்டு. 12 மாதங்களிலே முஹர்ரம் என்பதும் கண்ணியமான மாதம். அதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம், அல்லாஹுடைய மாதம் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுவார்கள். சில மாதங்கள் சில நாட்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்துவது நம்முடைய நற்பாக்கியத்திற்காக வேண்டி அல்லாஹ் அதை செய்வது உண்டு. ஆண்டு முழுவதும் வணக்கம் செய்வது என்பது கஷ்டமான விஷயமாக இருக்கும் பொழுது சில மாதங்களை, சில நாட்களை, சில இரவுகளை கண்ணியப்படுத்தி அந்த மாதங்களை, அந்த நாட்களை, அந்த இரவுகளை வணக்கத்தின் மூலமாக அல்லாஹ்வை நெருங்கிக் கொள்வதற்காக அல்லாஹ் செய்த ஒரு ஏற்பாடு தான் இப்படிப்பட்ட விஷயங்கள். அந்த வகையிலே முஹர்ரமுடைய மாதம் என்பதும் அல்லாஹுவால் கண்ணியப்படுத்தப்பட்ட மாதம். முஹர்ரமுடைய முதல் 10 நாட்கள் குறிப்பாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், மன் சாம யோமன் மினல் முஹர்ரம் ஃபலஹு பிகுல்லி யோமின் 30 யௌமா. முஹர்ரமுடைய ஒரு நாள் யார் நோன்பு வைப்பாரோ ஒரு மாதம் நோன்பு வைத்ததற்கு சமம் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஹர்ரமுடைய ஒவ்வொரு நாட்களுடைய சிறப்பாக சொல்லி காண்பிப்பார்கள். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா குறிப்பாக இந்த முஹர்ரமுடைய 10வது நாளுக்கு ஆஷூரா என்பதாக சொல்லப்படுவது உண்டு. முஹர்ரமுடைய 10வது நாள் ஆஷூரா என்பதாக சொல்லப்படுவது உண்டு. முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜிலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார்கள், முஹர்ரமுடைய 10வது நாளிலே அல்லாஹ் 10 நிகழ்வுகளை நடத்தினான். 10 ரஹமத்துகளை அல்லாஹ் செய்திருக்கிறான், உதவிகளை செய்திருக்கிறான். எனவே இந்த முஹர்ரமுடைய 10வது நாளுக்கு ஆஷூரா என்பதாக சொல்லப்படும். நபிமார்களுக்கு பல உதவிகளை அல்லாஹ் செய்திருக்கிறான். குறிப்பாக ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தடுத்தான், இந்த மரத்தை நீங்கள் நெருங்காதீர்கள், இந்த மரத்தினுடைய பழத்தை சாப்பிடாதீர்கள், லா தக்ரபா ஹாதிஹி ஷஜரத. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, நீங்களும் உங்களுடைய துணைவியாரும் இந்த மரத்தினுடைய கனியை மட்டும் சாப்பிடாதீர்கள், வேறு எல்லா கனி வர்க்கங்களையும் சாப்பிட்டு கொள்ளுங்கள். ஆனால்
ஹஸரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஷைத்தான் வழிகெடுத்து விடுவான். தடுத்த அந்த மரத்தினுடைய பழத்தை சாப்பிட்டு விடுவார்கள். பிறகு அவர்கள் பூமிக்கு இறக்கப்படுவார்கள். அல்லாஹ்விடத்தில் அழுவார்கள், ரப்பனா ஸலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் காசிரின். குர்ஆனிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஹஸரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பல நாட்களாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஒரே இஸ்திக்ஃபாரைத்தான் ஓதினார்கள். ரப்பனா ஸலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் காசிரின். இதே ஓதிக்கொண்டிருந்தார்கள். ஒரு நாள் வந்தது, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் மன்னித்ததாக சொல்லுவான். ஃபதாப அலைஹி, ஆதம் அவர்களை நாம் மன்னித்தோம். அந்த நாள் இந்த ஆஷூராவுடைய நாள் என்பதாக பதிவிடுகிறார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிழை பொறுக்கப்பட்டது இந்த 10வது நாள் என்பதாக முஃபஸ்ஸிர்கள் பதிவு செய்கிறார்கள். அதுபோல ஹஸரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 950 ஆண்டுகள் சமுதாய மக்களிடத்திலே ஈமானுடைய உழைப்பை, ஈமானுடைய அழைப்பை செய்கிறார்கள். ஒரு சொற்ப நபர்கள் தான் ஈமான் ஏற்றுக்கொள்கிறார்கள். 80 பேர் என்பதாக சில நேரத்திலே பதிவு செய்கிறார்கள். முழு சமுதாயத்திலேயும் ஒரு நாளுடைய உழைப்படல்ல, ஒரு மாதத்துடைய உழைப்பல்ல, 950 ஆண்டுகளுடைய உழைப்பு. ஈமான் கொண்டவர்கள் குறைந்த நபர்கள் தான், ஒரு 80 பேர்கள். அல்லாஹ் சொன்னான், நூஹ் அவர்களே கப்பலை செய்யுங்கள். அதுவரைக்கும் கப்பலை யாரும் பார்த்தது கிடையாது. ஹஸரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனி மனிதராக கப்பல் செய்கிறார்கள். சமுதாய மக்கள் வருவார்கள், நூஹ் என்ன செய்கிறீர்கள்? சொல்வார்கள், கப்பல் செய்கிறேன். இது என்ன வாகனம்? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விளக்கம் சொல்வார்கள், இது தண்ணீரிலே செல்லக்கூடிய ஒரு வாகனம். இது அந்த சமுதாய மக்கள் பரிகாசம் செய்வார்கள், இங்குதான் தண்ணீரே கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது இந்த கப்பலை எப்படி நீங்கள் தண்ணீரில் ஓட்ட முடியும்? எந்த தண்ணீரில் இந்த கப்பல் பயணிக்கும் என்பதாக பரிகாசம் செய்த எல்லா விஷயங்களையும் குர்ஆனில் அல்லாஹ் பதிவு செய்கிறான். சில நேரங்களில் எப்படியும் செய்வார்கள், கப்பலை உடைத்து விட்டு போய்விடுவார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த கப்பலை உடைத்து விடுவார்கள். சில நேரங்களிலே மலம் கழித்து விடுவார்கள், சிறுநீர் கழித்து விடுவார்கள். அவ்வளவு எதிர்ப்புக்கு மத்தியிலே, கஷ்டங்களுக்கு மத்தியிலே நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கப்பல் செய்தார்கள். அல்லாஹ் தண்ணீரை கொண்டு வந்தான். எங்கிருந்து தண்ணீர் வந்தது? கப்பல் ஓடுவதற்கான தண்ணீருடைய தேவை. ஃபஃபதஹ்னா அப்வாப ஸமாஇ பிமாஇன் முன்ஹமிர் வஃபஜ்ஜர்னல் அர்ல உயூனன். வானம் தண்ணீரால் கொட்டுகிறது, பூமி முழுவதும் தண்ணீரை கொப்பளிக்கிறது. லேசான மழை ஒரு ஊரிலே என்று சொன்னால் சில நேரங்களில் வெள்ளமாக மாறிவிடும். ஆனால் அல்லாஹுடைய ஏற்பாடு, தண்ணீரே இல்லாத இடத்திலே வானத்தினுடைய அத்துணை கதவுகளையும் திறந்து விட்டோம். ஃபஃபதஹ்னா அப்வாப ஸமாஇ, வானத்தினுடைய கதவுகளை திறந்து விட்டோம். அல்லாஹ் சொல்கிறான், கொட்டவு கொட்டு என்பதாக தண்ணீர் கொட்டுகிறது. வஃபஜ்ஜர்னல் அர்ல உயூனன், பூமியை அல்லாஹ் ஊற்று கண்ணாக அல்லாஹ் மாற்றுகிறான். பூமி கொப்பளிக்கிறது. முழு உலகமும் தண்ணீர் பெருமக்களை, இது மாதிரியான வெள்ளம் எங்கும் உருவானது கிடையாது. முழு உலகமும் தண்ணீர். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கப்பல் தானாக பயணிக்கிறது. அந்த கப்பலிலே கப்பலை ஓட்டக்கூடிய மாலுமிகள் யாரும் கிடையாது, ஓட்டுநர்கள் யாரும் கிடையாது. தானாக அந்த கப்பல் பயணிக்கிறது, சென்று கொண்டே இருக்கிறது. ஒரு நாள் வந்தது, அந்த நேரத்திலே ஜூதி என்ற மலையிலே போய் மோதி நின்றது. வஸ்தவத் அலல் ஜூதி. குர்ஆனில் இந்த வார்த்தை உண்டு, குர்ஆனுடைய ஆயத்து இது. வஸ்தவத் அலல் ஜூதி, ஜூதி என்ற மலையிலே மோதி அந்த கப்பல் நின்றது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களோடு இருந்த 80 பேரும் பத்திரமாக இறங்குகிறார்கள். மற்ற உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் அழிக்கப்பட்டார்கள். அது இந்த ஆஷூராவுடைய நாள் என்பதாக தஃப்சீருடைய கிதாபுகளிலே
வரலாற்று கிதாபுகளிலே பதிவு செய்வார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நெருப்பு குண்டத்திலிருந்து காப்பாற்றிய நாளும் இந்த ஆஷூராவுடைய நாள் தான். யா நாரு கூனி பர்தன் வசலாமன் அல்லா இப்ராஹிம் என்பதாக அல்லாஹ் சொன்னான். நெருப்பே இப்ராஹிம் அவர்களின் மீது குளிர்ச்சியாக, சலாமத்து தரக்கூடிய குளிர்ச்சியாக நீ ஆகிவிடு என்பதாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு தஆலா பாதுகாத்தது. ஒரு நெருப்பு குண்டத்தை அல்லாஹு தஆலா பூஞ்சோலையாக மாற்றியது அது இந்த ஆஷூராவுடைய நாளில்தான். ஹஸரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உம்மத்திடத்திலே உழைப்பு செய்வார்கள். உம்மத்தவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்வார்கள், அல்லாஹுடைய வேதனை வரப்போகிறது. எப்பொழுதுமே எந்த ஒரு நபியாக இருந்தாலும் வேதனை வருவதற்கு முன்பதாக, அல்லாஹுடைய அதாபு வருவதற்கு முன்பதாக எச்சரிப்பார்கள். அதுபோல யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் எச்சரிக்கிறார்கள், கொஞ்ச நாளிலே அல்லாஹுடைய வேதனை வரும். ஆனால் அந்த சமுதாயம் உஷாரானவர்களாக இருந்தார்கள். சொன்னார்கள், யூனுஸ் நம்மோடு இருக்கிறாரா என்பதாக பார்ப்போம். நம்மோடு இருந்தால் இன்னும் அல்லாஹுடைய அதாபு வரவில்லை, நம்மை விட்டும் அவர் மறைந்து விடுவார் என்று சொன்னால் அல்லாஹுடைய அதாபு இறங்க தயாராகிறது. பார்த்து கொண்டே இருப்பார்கள். ஒரு 3 நாட்களுக்கு முன்பதாக யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தலைமறைவாகி விடுவார்கள். சமுதாய மக்கள் புரிந்து கொள்வார்கள், அல்லாஹுடைய அதாபு வரப்போகிறது. உடனடியாக அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்வார்கள், அல்லாஹ்விடத்திலே அழுவார்கள். அல்லாஹ் அதாபை நீக்கி வைத்து விடுவான். ஆனால் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு தவறு செய்து விடுவார்கள். அல்லாஹுடைய உத்தரவு இல்லாமலேயே அந்த உம்மத்தை விட்டு பிரிந்து விடுவார்கள். எதுவாக இருந்தாலும் நபிமார்கள் அல்லாஹுடைய உத்தரவின் பேரில் தான் செய்ய வேண்டும். அல்லாஹுடைய உத்தரவு வருவதற்கு முன்பதாகவே யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த சமூக மக்களை விட்டும் தனித்து விடுவார்கள், சென்று விடுவார்கள். கடலோரம் பயணிக்கும் பொழுது மீன் விழுங்கிவிடும். ஃபல்தகமஹுல் ஹூத்து, மீன் விழுங்கிவிடும். மீனுடைய வயிற்றில் அவர்கள் இருப்பார்கள். யோசித்து பாருங்கள், கடலே ஒரு இருள் தான், மீனுடைய வயிறு இன்னொரு இருள். அந்த இருளிலே போய் அகப்பட்டு கொள்வார்கள். அந்த நேரத்திலே தஸ்பீஹ் செய்வார்கள், லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். இந்த தஸ்பீஹை செய்வார்கள். அல்லாஹ் இதை தொடர்ந்து சொல்லுவான், யூனுஸ் அவர்களை நாம் பாதுகாத்தோம், யாரெல்லாம் இது போன்ற தஸ்பீஹ்களை செய்வார்களோ அவர்களையும் நாம் காப்பாற்றுவோம் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காண்பிப்பார். ஹஸரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் இதே தான் ஓதிக் கொண்டிருந்தார்கள் மீன் வயிற்றிலே. லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். அல்லாஹ் மீன் வயிற்றிலிருந்து அல்லாஹ் வெளியாக்கினார். அது இந்த ஆஷூராவுடைய நாள் என்பதாக பதிவு செய்கிறார்கள். நம்முடைய வாழ்நாளிலும் ஏதாவது கஷ்டம் வந்தால் அல்லாஹ்விடத்தில் அழுகையோடு லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் என்பதை தொடர்ச்சியாக ஓதி வந்தால் அல்லாஹுடைய ஆயத்துடைய வாக்குறுதி, குர்ஆனுடைய வாக்குறுதி, அல்லாஹுடைய வாக்குறுதி, நிச்சயமாக முஃமின்களையும் நாம் இது போலவே காப்பாற்றுவோம். யூனுஸ் அவர்களை காப்பாற்றியது போல முஃமின்களையும் நாம் காப்பாற்றுவோம் என்பதாக குர்ஆனுடைய ஆயத்தில் அல்லாஹ் சொல்வான். நெருக்கடி வராதவர்கள் யாரும் கிடையாது. உலமாக்களாக இருந்தாலும் சரி, ஆபீதுகளாக வணக்கசாலியாக இருந்தாலும் சரி, சூஃபியாக்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் எல்லோருடைய வாழ்க்கையிலும் ஒரு நெருக்கடி வரும். அந்த நேரத்திலே இந்த சம்பவம் சொல்லி தருகிறது, குர்ஆன் சொல்லி தருகிறது. யூனுஸ் நெருக்கடியிலே என்ன ஓதினார்களோ, லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன், இதே தஸ்பீகை, இதே இஸ்திக்ஃபாரை யார் ஓதுவார்களோ அவர்களை நிச்சயமாக நாம் அந்த முஃமின்களையும் காப்பாற்றுவோம் என்பதாக அல்லாஹ்வுடைய வாக்குறுதி உண்டு. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மகனை இழந்து பார்வையும் இழந்து விடுகிறார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மீது அளவற்ற ஒரு பிரியம். அந்த யூசுஃபை மகனை இழந்து விட்டார்கள். பல்லாண்டுகள் ஆகிறது. அழுகிறார்கள், பார்வையையும் இழந்து விடுகிறார்கள். ஒரு நேரம் வந்தது, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சகோதரர்களிடத்திலே தன்னுடைய சட்டையை கொடுத்து, இதை போய் என்னுடைய தந்தையினுடைய முகத்திலே போடுங்கள், என்னுடைய தந்தைக்கு பார்வை வரும் என்பதாக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லி சட்டையை கொடுத்து விடுகிறார்கள்.
சட்டை தூரத்திலிருந்து வரும் பொழுதே சொன்னார்கள், யூசுஃபுடைய வாடையை நான் நுகருகிறேன், யூசுஃபுடைய வாடையை நான் நுகருகிறேன். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், குர்ஆன் சொல்கிறது. வந்த அந்த பயண கூட்டம் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய முகத்திலே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த சட்டையை போட்ட பொழுது ஃபர்தத்த பஸீரா, பார்வையுள்ளவராக யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மாறினார்கள் என்பதாக குர்ஆன் சொல்லி காண்பிக்கிறது. ஹஸரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த தப்புமே செய்யவில்லை, சிறைச்சாலைக்கு போனார்கள். 8 ஆண்டுகள், தஃப்சீர்களில் சில நேரத்தில் 10 ஆண்டுகள் என்பதாகவும் எழுதுகிறார்கள். செய்யாத ஒரு தவறுக்காக வேண்டி சிறைச்சாலையிலே போடப்பட்டு 8 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் சிறைச்சாலையில் இருந்தவர்கள் சிறையில் இருந்து அவர்கள் விடுவிக்கப்படுகிறார்கள். அதுவும் கூட இந்த ஆஷூராவுடைய நாள் என்பதாக சொல்லி காண்பிப்பார்கள். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவர்களுடைய சமூக மக்கள் கொல்ல வரும் பொழுது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வானுலகத்திற்கு அல்லாஹ் உயர்த்தினான். பல் ரஃபஅஹுல்லாஹ், ஈசா அவர்களை அல்லாஹ் வானத்திற்கு உயர்த்தினான். அதுவும் இந்த ஆஷூராவுடைய நாள்தான். இறுதியாக ஒரு நிகழ்வை பதிவு செய்வார்கள். ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனோடு தவாபணி செய்கிறார்கள், ஈமானை ஏற்றி வைக்கிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டத்தார்கள் ஈமான் கொண்டிருந்தார்கள். ஒரு நேரம் வந்தது, ஃபிரௌன் முடிவு செய்தான், மூசாவையும் அழிக்க வேண்டும், மூசாவோடு யார் இருக்கிறார்களோ அவர்களையும் அழிக்க வேண்டும் என்பதாக ஃபிரௌன் படையெடுத்து வரும் பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய கூட்டத்தார்களை வாருங்கள் போகலாம் அழைத்து வருகிறார்கள். முன்னே சென்று கொண்டே இருக்கிறார்கள். எதிரிலே போகும் பொழுது ஒரு கடல் வந்து விடுகிறது. இந்த கடலை கடக்க முடியாது, கடல் எதிரிலே வந்து விடுகிறது. திரும்பி பார்க்கிறார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமூகம் பின்னால் ஃபிரௌனுடைய கூட்டத்தார்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். ஃபலம்மா தரா அல் ஜம்ஆனி, 2 கூட்டமும் பார்த்து கொண்டார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டம் ஃபிரௌனுடைய கூட்டத்தார்களை பார்க்கிறார்கள். ஃபிரௌனுடைய கூட்டம் எதிரிலே மூசா அவர்களுடைய கூட்டத்தாரை பார்க்கிறார்கள். ஃபலம்மா தரா அல் ஜம்ஆனி கால அஸ்ஹாபு மூசா இன்னா லமுதுரகூன், நிச்சயமாக நாம் பிடிபட்டு விட்டோம், அழிந்து விடுவோம் என்பதாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொன்ன பொழுது ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், கல்லா இன்ன மஇய ரப்பி சயஹ்தீன், என்னோடு என்னுடைய ரப்பு இருக்கிறான், நிச்சயமாக நமக்கு வழிகாட்டுவான். தப்பிக்கிறதுக்கு வேற வழியே கிடையாது. பெருமக்களே, எதிரிலே கடல், பின்னால் ஃபிரௌனும் ஃபிரௌனுடைய படையும். அந்த நேரத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நம்பிக்கை இழக்காமல், அல்லாஹுடைய உதவியின் மீது எந்த நம்பிக்கையும் இழக்காமல், அல்லாஹ் என்னோடு இருக்கிறான், நிச்சயமாக நம்மை காப்பாற்றுவான் என்பதாக சொன்னது பொழுது அதே போலவே நடந்தது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹுடைய உத்தரவு வருகிறது, மூசாவே கையில் இருக்கக்கூடிய குச்சியை கொண்டு கடலை அடியுங்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கடலிலே அடிக்கிறார்கள். கடல் 12 பாதைகளாக பிளக்கிறது, 12 பாதைகளாக மாறுகிறது, தண்ணீர் விலகுகிறது. 12 பாதை. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டத்தாரும் 12 சமூகம், ஒவ்வொரு சமூகமும் ஒவ்வொரு பாதையில இறங்கி நிம்மதியாக நடந்து போகிறார்கள், பயணித்து போகிறார்கள். ஒருவர் இன்னொருவரிடத்தில் பேசிக்கொண்டு போகிறார்கள். கடைசியாக ஃபிரௌனுடைய கூட்டத்தாரும் நெருங்கி விடுகிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய படை அந்த பாதையிலே, கடல் பாதையிலே நடந்து சென்று கடைசி மனிதர் கரை ஏறுகிறார். ஃபிரௌனுடைய அத்துணை கூட்டமும் ஃபிரௌனும் ஃபிரௌனுடைய சமூகமும் அந்த கடலிலே இறங்கி விடுகிறார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஃபிரௌனுடைய கூட்டத்தார்களை அழித்து விடுகிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டத்தார்களை அல்லாஹ் காப்பாற்றுகிறான். ஃபஅன்ஜைனா மூசா வமம் மஅஹு அஜ்மஈன், ஃபஅன்ஜைனா மூசா வமம் மஅஹு அஜ்மஈன், மூசா அவர்களையும் மூசாவோடு யார் ஈமான் கொண்டார்களோ அவர்களையும் நாம் காப்பாற்றினோம். சும்ம அக்ரக்னல் ஆகரீன், கடைசியாக வந்த ஃபிரௌனையும் ஃபிரௌனுடைய கூட்டத்தார்களையும் நாம் அழித்தோம். ஒரே விஷயம்தான், கடல் மூசாவை காப்பாற்றுகிறது, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும்
அவர்களோடு ஈமான் கொண்டவர்களும் காப்பாற்றுகிறது. அதே கடல் ஃபிரௌனையும் ஃபிரௌனுடைய சமூகத்தையும் அழிக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்து மதீனா வருகிறார்கள். அந்த நேரத்தில் யூதர்கள் ஒரு நாள் நோன்பு வைக்கிறார்கள். அப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், இது என்ன நாள்? முஹர்ரமுடைய 10வது நாள். இந்த நாளிலே நீங்கள் நோன்பு வைக்கிறீர்கள்? சொன்னார்கள், ஆம், இந்த நாளில் தான் எங்களுடைய மூதாதையர்களை அல்லாஹ் கடலின் மூலமாக பாதுகாத்தான், காப்பாற்றினான். எனவே நாங்கள் நன்றி கடனாக இந்த ஆஷூராவுடைய நாளிலே நாங்கள் நோன்பு வைக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் நோன்பு வைக்கிறீர்கள் என்று சொன்னால் உங்களை விட நோன்பு வைப்பதற்கு அதிக தகுதியுள்ளவர்கள் நாங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், அடுத்த ஆண்டு நான் இருப்பேன் என்று சொன்னால் நீங்கள் யூதர்களுக்கு மாறு செய்யுங்கள். ஒன்று ஆஷூராவுடைய தினத்துக்கு முன்பதாக ஒரு நாளை சேர்த்துக் கொள்ளுங்கள், 9, 10 இந்த 2 நாளும் நோன்பு வையுங்கள். அல்லது ஆஷூராவுக்கு அடுத்து பின்னால் ஒரு நாளை சேர்த்து கொள்ளுங்கள், 10வது 11வது நோன்பு வையுங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யூதர்கள் 10வது நாள் மட்டும் நோன்பு வைக்கிறார்கள். நீங்கள் 10வது நாளும் 9வது நாளும் நோன்பு வையுங்கள், அல்லது 10, 11 2 நாட்கள் நோன்பு வையுங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருவார்கள். இந்த ஆஷூராவுடைய நாளிலே வரக்கூடிய வெள்ளிக்கிழமை ஆஷூராவுடைய நாள். இந்த நாளிலே நோன்பு வைப்பதனுடைய பிரயோஜனமாக நன்மையாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது, ஒரு வருட முந்தைய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பான். ஒரு நாள் நோன்பு வைப்பதால், ஆஷூராவுடைய நாள் 10வது நாள் நோன்பு வைப்பதால் ஒரு வருடத்துக்கு முன்னால் உள்ள எல்லா பாவங்களையும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா மன்னித்து விடுவான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருவார்கள். சிறிய சிறிய அமல்கள், ஒரு நாள் ஒரு இரவு, இது போன்ற நிறைய அமல்களை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருவார்கள். அந்த நாளிலே மிகப்பெரிய பலன்களையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸில் அறிவித்திருக்கிறார்கள். வரக்கூடிய வெள்ளிக்கிழமை ஆஷூராவுடைய நாள். ஒன்று வியாழன் வெள்ளி நோன்பு வைக்க வேண்டும், அல்லது வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை நோன்பு வைக்க வேண்டும். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்தை நமக்கு கற்றுத்தந்தார்களோ, எந்த இபாதத்தை கற்றுத்தந்தார்களோ அது சத்தியமானது, அதன் மூலமாக கொடுக்கப்பட்ட வாக்குறுதி உண்மையானது என்பதாக நம்பி அந்த வணக்க வழிபாடுகளை செய்வதற்குண்டான நல்ல பாக்கியத்தை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக.